ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. நிறையா கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 0.86% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோவை 3:25 PM ரெக்கார்ட் பண்ணுறேன், 5 minutes பிஃபோர் த மார்க்கெட் க்ளோஸ். ஸோ இந்த 5 நிமிஷத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.39%, நிஃப்டி மிட் கேப் 1.5% அண்ட் ஸ்மால் கேப் 1.8%. ஸோ ப்ராடாகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்ச்சேசிங் பவரை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு. செக்டாரெலாம் பார்த்திங்கனாலுமே எல்லாமே க்ரீனில் இருக்குது. நிஃப்டி ஐடி இன்னைக்கு சூப்பரான ரெக்கவரி காமிச்சிருக்கு. பட் திஸ் மைட் ஜஸ்ட் பி அ ரிலீஃப் ரேலி. இதை பற்றி நான் ஒரு போஸ்ட்டும் காலையிலேயே மேக் பண்ணியிருந்தேன். 2.31% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ஃபார்மாவும் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் சன் ஃபார்மா ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். அதை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ்னு இன்னொரு கம்பெனி 20% மேலே இன்றைக்கி அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கு. அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஓவராலாக இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் எக்ஸப்ட் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல்ஸும் க்ரீனில் இருந்தால் கூட கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்குது. தீமேட்டிக்காக நம்ம வழக்கம் போல் பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துருவோம். 1.52% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஆப்டிமிசம் தெரியுது. இது எல்லாமே இந்த US ஈரான் வார் சம்மந்தப்பட்டது தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பாங்களா, பீ ஸ்டாக்ஸ் மறுபடியும் ரெஸ்யூம் ஆக போதோ, இந்த மாதிரியான ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட்ஸாகவே மீடியா சேனல்ஸ்லேயும் கவர் பண்ணுறாங்க. இது நிஜமாலே நடக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா இது எல்லாமே பொத்து நோடும். அப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். US ஈரானுக்கு நடுவில் பேச்சுவார்த்தையிலே நடத்தி அவங்க ஏதாவது நல்ல நியூஸ் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் ஒரு ஷார்ப் அப் மூவை பார்க்குங்கிறதையும் நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டுமே நடக்கும். பட் டைம் ஃப்ரேமை மட்டும் நம்மளால் இன்னுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். TCS பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். TCS அண்ட் சீமென்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சீமென்ஸ் இதை பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. சீமென்ஸோட CEO என்ன சொல்கிறாருங்க நம்ம படிச்சிருவோம். பார்ட்னரிங் வித் TCS ஹெல்ப்ஸ் சீமென்ஸ் எனர்ஜி AG டர்ன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் இன்டு அ ஸ்கேலபிள் இம்பேக்ட். TCSக்கு ஏஐயில் இப்போ நிறையா எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அவங்களோட நாங்கள் ஜாயின் பண்ணி we will create value for customers-ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீர்த்திவாசன் MD and CEO of TCS என்ன சொல்லியிருக்காருன்னா, எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் ஆர் அட் அ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் where competitiveness will be shaped by how effectively they modernize core technologies and scale AI across operations. கூடிய விரைவில் AI இன்டகிரேஷன் இன் எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ் நடக்கலைன்னா கண்டிப்பாக they will be left behindங்கிறது தான் TCS பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ all of these companies are moving in the right direction. இது ரெண்டு கம்பெனிஸ்க்குமே பாசிட்டிவாக இருந்தாலுமே இது நிஜமாலே எப்படி ஈச் அதர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஐடி செக்டாரில் TCSஐ முதல்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் ITBSல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற காரணத்தினால TCSலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். நான் நியூஜன் சாஃப்ட்வேர் அண்ட் KPITயில் மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நியூஜன் சாஃப்ட்வேர் இஸ் அ SaaS பேஸ்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. அவங்க கரண்ட்டாக 490 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6% மேலே இன்றைக்கி ஒரு அப் மூவ் கொடுத்துருந்தாங்க. நான் அரௌண்ட் 440 rupeesல இதில் என்ட்ரு ஆயிருந்தேன். ஒரு 1.5% பொசிஷன் தான் எடுத்திருந்தேன். அங்கேருந்து எனக்கு மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பிகாஸ் there was a sharp run up. ஒரு டீசெண்டான கரெக்ஷன் நடந்ததுன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆட் டு மை பொசிஷன். நியூஜன் சாஃப்ட்வேர் இஸ் ஜஸ்ட் 7,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. இவங்க 20% growth இந்த லாங் டர்மாக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட PE is roughly around 21. So if you want to buy it at a PEG ratio of below 1, I'd prefer to buy it at a PE below 20. நான் என்னோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை பிலோ 20 தான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கேருந்து அது கீழே விழ ஐ வில் ஆட் மோர் டு மை பொசிஷனுங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கூடிய விரைவில் வந்துடும். அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் மெஜாரிட்டி கவர் பண்ணியிருக்கேன். KPITயும் நான் ஹோல்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. இது ஒரு 4.5% பொசிஷன் இருக்கிற ஒரு கம்பெனி என்னோட போர்ட்ஃபோலியோவில். இவங்க சாஃப்ட்வேர் ஆன் வீல்ஸ்னு ஹைப் செய்யப்பட்ட ஸ்டாக். இதை நான் அடிக்கடி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கம்பெனி உச்ச விலையில் கொண்டு போய் கிட்டத்தட்ட 80-85 Pலாம் மார்க்கெட் வச்சு அழகு பார்த்துச்சு. அங்கேருந்து சிக்னிஃபிகண்ட் டீரேட்டிங் நடந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் PE. ஷேர் ப்ரைஸும் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டாக இருக்குது. 25 PE அண்ட் பிலோ ஐ வில் அக்யூமுலேட் KPITங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது இன்றைக்கி இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4% அப் மூவ் கிட்ட கொடுத்துருக்கு. நான் அரௌண்ட் 650ல் வாங்கிட்டு மறுபடியும் 670ல் டபுள் டவுனும் பண்ணியிருந்தேன். நான் இதுலேயும் கரெக்ஷன் நடந்தால் என்னோடய பொசிஷனை சைஸ் அப் பண்ணுவேன். ஐடி செக்டார் ஆஸ் அ ஹோல் நான் ரொம்ப அதிக எக்ஸ்போஜர் கொண்டு வர வேணாங்கிற ஒரு டிசிஷனில் இருந்தேன். பட் லாஸ்ட் ஃபியூ டேஸில் நடந்த கரெக்ஷனை நான் கொஞ்சமாக என் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ரிலீஃப் இன்றைக்கி கிடச்சிருந்தது.
ஐடி செக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சீப்பாக இட் will enter வேல்யூ டெரிட்டரி. அப்போது இந்த சென்டிமெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன்ஸ். இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் அரௌண்ட் ஏஎஃப்இஎஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். எவ்வளோ சீப்பானா இந்த சென்டிமெண்ட் ஷிஃப்ட் நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மெதுவாக கிராஜுவலாக நான் சொன்ன மாதிரி என்னோடய பொசிஷனை பில்ட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்களும் ரொம்ப அவசரப்பட்டு இப்போவே ஒரு பெரிய பொசிஷன் ஐடி செக்டரில் எடுக்காமல் வெயிட் பண்ணி எப்போல்லாம் சான்சஸ் கிடைக்குதோ இன் ஸ்டாகர்ட் ஃபேஷன் எப்பவும் போல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்மில் நல்ல சக்ஸஸாக கொடுக்கும். இப்போ நம்ம கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ்க்கு வரும். 20% எனக்கு அப்பர் சர்க்கிட் அடிச்சது. இதுக்கு முக்கியமான காரணம் உமாங் ஓராங்கிற ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் தான். அவர் இதுக்கு முன்னாடி சிப்லாவில் வேலை செஞ்சுருந்தார். சிப்லாவை ரொம்ப நல்லா வழி நடத்தினாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுமே கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ் இங்கேருந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஷேர்ஸ் இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கு. இது ஆக்சுவலி கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உமாங் ஓராவோட கிரெடிபிலிட்டி ரொம்பவே அதிகம். பட் இது முழுக்க ஒரு சென்டிமெண்ட் பேஸ்ட் அப் மூவ் தான். 20% அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்கு. மார்னிங் அடிச்ச அப்பர் சர்க்கிட் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ஒரு ரன் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அன்லெஸ் சம்திங் வெரி டிராஸ்டிக் ஹேப்பன்ஸ். அதுவும் ஒரு ஸ்டாக் 20% ஒரே நாள் அப்பர் சர்க்கிட் அடிச்சதுக்கப்புறம் நான் சேஸ் பண்ணி இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அப்படி வாங்கி ஒரு குவிக் ட்ரேடாக இன்ட்ராடேல பண்ணி வெளியில் வந்திருக்கேன். பட் இட் வாஸ் இன் மை இனிஷியல் ஸ்டேஜஸ். இப்போ எனக்கு அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மினிமல் கேபிட்டல் ஆஃப் த பர்சன்டேஜ் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ரொம்ப டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ட்ரேடை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஷேர் ப்ரைஸை பார்த்துட்டு இப்போ என்ட்ரு ஆகிட்டு ₹2 ஏறினோன்னே விற்றுலாமா, கீழே விழுந்தோன்னா ஐயோ விழுந்துக்கிட்டே போகுதுங்கிற ஒரு எமோஷனல் பேஸ்ட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக ஒரு 20% அப் மூவ்க்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை. கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ் இந்த ஒரு சிஇஓ வந்தோடனே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுங்கிற நிச்சயம்லாம் கிடையாது. அவருக்கு ஸ்ட்ராங் கிரெடிபிலிட்டி இருக்குது. ஹி இஸ் அ வண்டர்ஃபுல் சிஇஓ. ஹி ஹாஸ் டன் அமேசிங் திங்ஸ் அட் சிப்லா. கோஆன்ஸ்லேயே அவர் அது பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த ஒரு அப் மூவ். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிச்சு ஒரு டிசிஷனை எடுங்க. இப்போ நம்ம சன்ஃபார்மை பற்றின அப்டேட் பார்க்கலாம். சன்ஃபார்மா ஆர்கனான்ங்கிற ஒரு யூஎஸ் ஃபார்மை அக்வயர் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருந்தது. சன்ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸஸ் உடனே ஜம்ப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7-8% இன்றைக்கி இன்ட்ராடேலே ரைஸ் ஆயிருந்தது. சன்ஃபார்மா நியூ ஜெர்சி பேஸ்ட் ஆர்கனான்ங்கிற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறாங்க ஃபார் $11.75 பில்லியன். சன்ஃபார்மா எல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸும் $14 per ஷேருங்கிற ஒரு பேசிஸில் வாங்க போகிறாங்க. அண்ட் சன்ஃபார்மா will also become one of the top 25 global pharmaceutical companies. ஸோ இது சன்ஃபார்மாவுக்கு நிஜமாலே ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த ஆர்கனான்கிற யூஎஸ் ஃபார்ம் பயோசிமிலர்ஸ்லையும் விமன் வெல்னஸ்லையும் தான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. சன்ஃபார்மாவுக்கு இந்த பர்டிகுலர் வெர்டிகல்ஸில் அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. இது சன்ஃபார்மாவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல அக்விசிஷன் தான். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸும் கிட்டத்தட்ட 7% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ₹1,731 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சன்ஃபார்மா என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் இல்லை. நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வருண் பெவரேஜஸும் அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. நான் இனிமேல் டீட்டெயிலாக படிக்கல. 20% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கதா இந்த ஆர்டிக்கலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. 879 crores அவங்க நெட் ப்ராஃபிட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வால்யூமே கிட்டத்தட்ட சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரெவென்யூ 18% வந்து க்ரோ ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ₹0.5 டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வருண் பெவரேஜ் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 6% அப் மூவ் இருந்தது. இன்ஃபேக்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்த உடனே ஷேர் ப்ரைஸ் ஒரு 3-4% கரெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருந்தது. வருண் பெவரேஜ் பற்றி நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். பட் ஐ வாஸ் பர்சனலி நாட் இன்க்ளைன் டு இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி பிகாஸ் there are several other risks associated with. அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் சம் கம்பெனிஸ்க்கு எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் கொடுத்து இந்த மார்க்கெட்ஸில் பழகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வருண் பெவரேஜ்க்கும் ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இருந்தே ஆகுங்கிறது எனக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரீசன்ட் டவுன்ஃபாலில் அக்யூமுலேட் பண்ணவங்க நிஜமாலே ஹை கன்விக்ஷனோட தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். வருண் பெவரேஜஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சில ப்ரைவேட் பேங்க்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நல்லாவே ரேலி ஆச்சு. ₹700 மேலெலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு போச்சு. அவங்களோட ப்ராஃபிட் 28% க்ரோ ஆயிருக்கு. நான் இனிமேல் இவங்களோட ஏர்னிங்ஸ் போட்டு டீட்டெயிலாக படிக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒரு டீப் டே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க்குக்கெலாம் பண்ணணும் அந்த மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரைவேட் பேங்கிங் ஸ்பேஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நான் இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பற்றி எப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி இந்த குவார்ட்டர்லி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 24% ரைஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் 28% ரைஸ் ஆயிருக்கு. அவங்க ஒரு ₹12.5 டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ ₹400 வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட 3-3.5% டிவிடெண்ட் இல்லாவே கிடைக்கும். டெஃபினெட்லி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வில் டூ வெல் இன் த ஃபியூச்சர் as well.
பட் நான் சில ரூல்ஸ் வச்சுருப்பேன்ல, இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான கம்பெனிஸ் நல்ல கம்பெனியாக இருந்தாலும், நல்ல மேனேஜ்மெண்ட் டீம் இருந்தாலும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர்னு நினச்சி சில டிசிப்ளின்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்குக்கு இன்னுமே கேஸ் போயிட்டுருக்கு. அதனால் நான் இந்த பேங்க்குள்ளே வர வேணாங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் நியூ டிஎம்பி வில் பெர்ஃபார்ம் வெல் இன் த ஃபியூச்சர். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இன்றைக்கி கிட்டத்தட்ட 700 rupees மேலாம் போச்சு. அங்கேருந்து ஒரு மைனர் புல் பேக் தான் நடந்திருக்கு. 7.5% இன்னுமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் அந்த அதர் ஹேண்டும் இன்றைக்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம இதோட ஃபுல் ஏர்னிங்ஸ் டீப் டேவை வீக்கெண்டில் கவர் பண்ணியிருந்தோம். அதை பெருசாக நிறைய பேர் பார்க்கல. மேபி அவங்களுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டீப் டே வீடியோஸ் ஆனால் சிங்கிள் கம்பெனி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் இண்டஸ்இண்ட் பேங்க் வில் டெஃபினெட்லி டூ வெல் இன் த லாங் டேர்ம். நான் அந்த வீடியோவில் ஒரு ப்ரைஸ் ப்ரொடக்ஷனும் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த பேங்க், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் ஹவு ஐ அனலைஸ் அ ஃபினான்ஷியல் கம்பெனி, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சில இன்சைட்ஸ் கிடைக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 6% க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் வில் டெஃபினெட்லி கிவ் மீ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர். ஆக்சிஸ் பேங்க் அந்த அதர் ஹேண்ட் சுமாரான ஒரு குவார்ட்டரை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 7% கீழே இயர் ஆன் இயர் விழுந்திருந்தது. ப்ரொவிஷன்ஸும் ரொம்பவே அதிகமாக்கியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இந்த ப்ரொவிஷன்ஸ் ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் இன்கம் கிடச்சிது, அது எல்லாமே ப்ரொவிஷன்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்னாலே தவறான விஷயம் நினச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அது கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் டைமில், எனி ஃபினான்ஷியல்ஸ் பலத்தை அடி வாங்கக்கூடிய ஒரு டைமில் இவங்க இவ்வளோ அதிகமான பஃபர் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் இன்னுமே பை ரேட்டிங்கை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட அசெட் குவாலிட்டியும் லோன் க்ரோத்தும் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வில் டெஃபினெட்லி டூ வெல் இன் த லாங் டேர்ம். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த பேங்க் ஓவர்லுக் பண்ணுவாங்க, இதை பற்றி தப்பாக சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த டியர் ஆஃப் லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸில் இவங்களும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% கிட்ட ட்ராப் ஆகிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ஒரு ரீரேட்டிங் நடக்கும், இவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் கொடுத்து கண்டிப்பாக இவங்களை ஹையர் ப்ரைஸ் கொண்டு போகுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆக்சிஸ் பேங்க் என்னோட போர்ட்ஃபோலியோ இல்லை, நான் இதில் பொசிஷன் எடுக்க போகிறதும் கிடையாது. நான் ஆல்ரெடி ப்ரைவேட் பேங்க்ஸில் என்னெல்லாம் ஹோல்ட் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் காலையிலே மேக் பண்ணியிருந்தேன். ஐடி செக்டர் இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவரி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்கிங் ஸ்பேஸில் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் நடக்குங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நான் ஹோல்ட் பண்ணுறேன், இண்டஸ்இண்ட் பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறேன், கர்நாடகா பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறேன். என்னோட ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் ப்ரைவேட் பேங்க் ETF இருக்குது. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸ்டார் டென்டிஸ்ட்ங்கிறவர், ஹவு அபவுட் எனி பேங்கிங் ஃபண்ட்ஸ், இஸ் இட் வர்த் ட்ரைங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அதர் கமெண்ட்ஸை பார்த்துரும். ஸ்ரீதரன் ராமகிருஷ்ணன் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றுன்னு போட்டிருக்காரு. நான் நிஜமாலே அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் நடக்குது, எல்லா கம்பெனிஸ் பற்றியும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பக்காவாக இன்றைக்கி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். பிரசாந்த் பிளாக் என்னங்கிறவர் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த வார் சினாரியோவில் இந்த கம்பெனி தான் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆச்சு. ஸோ இட் மைட் பி வர்த் லுக்கிங் அட். பட் நான் இன்னுமே அந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். லைக் IGL, MGL போன்ற கம்பெனிஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை அப்பப்போ டச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேனே தவிர ரொம்ப டீட்டெயிலாக போகல. பட் ஐ திங்க் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி டூ வெல் இன் த லாங் டேர்ம். அந்த மாதிரி இந்த வார் முடியும் போது இந்த கம்பெனிஸ்லாமும் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேல்யூ இன்வெஸ்டிங் அடிப்படையில் இங்கே ஒரு டிவிடெண்ட் டீல்டும் இருக்குது. ஸோ அதை நோக்கி கூட நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக கமாடிட்டி ப்ரைஸஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே தயங்குவேன். அதனால் நான் இதை அவ்வளோவா கவர் பண்ணதும் இல்லை. பட் நான் கண்டிப்பாக இதை ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். KPID டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருந்தாரு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பிகினிங்கில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். KPID டெக்னாலஜிஸில் நான் நிஜமாலே ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன். பட் இந்த வெரி லாங் டேர்ம். HDFC பேங்க் கேட்டிருக்காரு. HDFC பேங்க்கையும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் கர்நாடகா பேங்க், அந்த 3 ப்ரைவேட் பேங்க்ஸ் தட் ஐ எம் ஹோல்டிங். ப்ரைவேட் பேங்க் ETF பற்றி நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களால் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ண டைம் இல்லை யூ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க், யூ வாண்ட் டு டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ நினச்சிங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கை ட்ராக் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ். அதில் ICICI பேங்க்குக்கு 20%, HDFC பேங்க்குக்கு 20%, ஆக்சிஸ் பேங்க்குக்கு 20%, கோட்டக் பேங்க்குக்கு 20%. ஸோ 80% வந்து இந்த 4 பேங்க்ஸில் பிரித்து போட்டுருவாங்க. மீதி 20%ல் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, ஃபெட்ரல் பேங்க் இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது, RBL இருக்குது, எஸ் பேங்க் இருக்குது, பந்தன் பேங்க் இருக்குது. இந்த 10 கம்பெனியாக மொத்தம் எவ்வளோ 10 கம்பெனியில் தான் நீங்கள் போடுற ஒரு அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ப போடுவாங்க. இதை நிறையா ETFs அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ட்ராக் பண்ணிட்டு வராங்க. நான் ICICI ப்ரூடென்ஷியலோட ETFல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் ஒரு பாயிண்ட்டில். அங்கேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் என்னோட ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் அது இன்னுமே ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ ரீசெண்டாக அந்த டிப்பில் கூட நான் என் போர்ட்ஃபோலியோவில் HDFC வாங்கும்போது
என்னோடய ஒய்ஃப் வந்து ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் அ மோர் சேஃபர் ஆப்ஷன் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் இட் இஸ் அ மோர் ஆக்சசபிள் ஆப்ஷன் ஃபார் செவரல் இன்வெஸ்டர்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாமல், ஆனால் அது அட்ராக்டிவாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 1500 ரூபாய் கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் ETF மூலமா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் ப்ரைவேட் பேங்க் ETF will definitely out perform in the next few yearsங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த ETF-ஐ ட்ராக் பண்ணிட்டு வரீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் வில் டெஃபினெட்லி அவுட் பர்ஃபார்ம்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 3:40 PM ஆயிடுச்சு. நிஃப்டி இன்றைக்கி நல்லா தான் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம பார்த்த அதே பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் அதே நிலமையில தான் இருக்குது. ஓவராலாக இந்த பாசிட்டிவிட்டி நாளைக்கு கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 24 ஹவர்ஸில் என்ன வேணால் நடக்கலாம். US மார்க்கெட்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதர் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நாளை வீடியோவில் நம்ம இன்னும் சில அப்டேட்ஸோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.